அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இப்போ இன்னைக்கு அக்டோபர் 22ஆம் தேதி சந்தை எப்படி ஓபன் ஆக போகுதுன்ட்டு HEDGE நிஃப்டி மூலமா பார்க்கலாம். இப்போ HEDGE நிஃப்டி வந்து 18,277 வர்த்தமாயிட்டு இருக்கு. நேரம் 7:51க்கு. அப்போ சந்தை வந்து இது வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் நடக்குது. அதனால இப்போ ஒரு 40 புள்ளிகள் நம்மளுக்கு ஒரு கேப் அப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்படி 40 பாயிண்ட் கேப் அப் ஆனாலும் இந்த நிகழ்வு வந்துட்டு எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ நிகழ்வுக்கு உள்ளதா இருக்கு. எஸ்டர்டே ஹைன்னு பார்த்துட்டா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 18,350க்கு மேல் இருக்கு. அப்போ லோனு பார்த்துட்டா 18,050க்குள்ள இருக்கு. அப்போ சந்தை வந்துட்டு இன்றைய ஓபன் எப்படி இருந்தாலும் இந்த எல்லைக்குள்ளதான் இருக்க போகுது. அப்ப ரேஞ்ச் வந்துட்டு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு 150 புள்ளிகள் நம்மளுக்கு வேணும். சோ அந்த 150 புள்ளிகளுக்குள் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை ஆர் லோ பிரேக் அவுட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா, அப்போ எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணோம்னா சந்தை இங்க ஓபன் ஆகிற புள்ளியில இருந்து ஒரு 100 புள்ளிகள் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும். அப்போ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ 18,300 அப்படிங்கிறது மிக முக்கிய லெவலாக இருக்க போகுது. சோ அதன் தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டவ் ஜோன்ஸும் ஃபிளாட், நாஸ்டாக் மைனஸ்ல இருக்கு, 80 புள்ளிகள் மைனஸ்ல இருக்கு. நிக்கி 373 புள்ளிகளும், ஹாங்செங் 25 புள்ளிகளும் பாசிட்டிவ்ல இருக்கு. இப்போ நிப்டிக்கு நம்மளுக்கு அக்டோபர் 28 முடிகிற கான்ட்ராக்ட் வந்து 18,200 காலம், 18,400 காலம், 18,300 காலம், 18,200 புட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் ஹெட்ஜ். அப்போ 18,200 அப்படிங்கிறது மிக முக்கிய லெவல். அப்போ 18,400க்கும் 18,200க்கும் அடுத்த போட்டி. அப்போ 18,300 அப்படிங்கிறது மிக முக்கியமான லெவல். 18,300க்கு மேல் சந்தை நிலை பெற வர சந்தை மேல் நோக்கியும், 18,200க்கு கீழ் 300க்கு கீழ் நிலை பெறுவதும், 18,200க்கு கீழ் சந்தை நிலை பெறுவதும் சந்தைக்கு சாதகமாக இறங்கும் போதுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு பாருங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி 40,000 கால், 39,500 புட், 40,500 கால், 39,000 புட். அப்போ சந்தை வந்து 40,000த்திற்கு மேல் நிலை பெற வர சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பும், 40,000க்கு கீழ் நிலை பெறுவது சந்தைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்காது. இருந்தாலும் சந்தையோட ரேஞ்ச் வந்து 39,000 டு 40,500க்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதனுடைய தாக்கம் எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாக்ஸ்ல வர்த்தகம் செய்யறவங்க டாடா மோட்டார்ஸ், அதானி போர்ட், ரிலையன்ஸ், ஏசியன் பெயிண்ட், அதானி போர்ட். அப்போ பாருங்க, இது இப்போ அதானி போர்ட் அப்படிங்கிறது வந்து ரோல் ஓவர் ஸ்டாக்ஸா மாறிடுச்சு. கோட்டக் பேங்க், டாடா ஸ்டீல், ஐசிசி பேங்க், இன்ஃபி, ஸ்டேட் பேங்க், ஜீல், மைண்ட்ரி, டிசிஎஸ், பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பாரதி ஏர்டெல், வேதாந்தா, அதானி என்டர்பிரைசஸ், ஹேவல்ஸ், ஹெச்டிஎஃப்சி. இதுல அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் எது வருகிறதோ அது எல்லாமே ரோல் ஓவர் ஸ்டாக்கா இருக்க போது. அந்த ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க பாருங்க. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலயும் பார்த்து அதனுடைய தாக்கம் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வரிசையில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இதனுடைய தாக்கங்கள் உள்ளது. இதனை பார்த்துக் கொள்ளுங்கள். நேற்று நிப்டியோட வெயிட்டேஜ்ல பாத்தீங்கன்னா கோட்டக் பேங்க் முதன்மை ஏற்றத்தை அடைஞ்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி அண்டு டாடா மோட்டார்ஸ், ஐசிசி பேங்க், கிராசிம், டிவிஸ் லேப் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. சந்தை இறங்கும் போதற்கு முக்கிய காரணமா அமைஞ்சது வந்து ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஏசியன் பெயிண்ட், அதானி போர்ட்டெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இதனுடைய தாக்கம் படி சந்தை எப்படி இருக்குங்கிறத பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.